வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் ஒரு ப்ரான் கிரேவி செய்யலான்னு இருக்கிறேன். வாங்க அது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் ப்ரான்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் இந்த மாதிரி மிளகு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், எல்லாம் அரை டீஸ்பூன் மிளகு மஞ்சள் சேர்த்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னுக்கு. இந்த கரண்டியால் நான் 2 ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், கடுகு சேர்த்துக்குவோம். வெடிக்கட்டும் கடுகு. கடுகு வெடிச்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ரான் கிரேவி தான், நல்லாயிருக்கும் சமைச்சு சாப்பிட்டா. பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ப்ரான் கிரேவி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பாருங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கலை. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினா போதும். இதை நான் கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை தக்காளி பழம் இருக்கும். இன்னும் ஒரு 2 தக்காளி பழம் வச்சுருக்கேன். அப்புறமேல அது பிற்பாடு சேர்த்துக்கலாம். இந்த இறால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தக்காளியும் வதங்கிட்டோம். இதில் நான் மீன் மசாலா எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா மசாலா கரிஞ்சிடும். அது கரிஞ்சால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் எப்படின்னு. ஒரு நிமிஷம் மூடிப்போம். கொஞ்ச நேரம் கிளறணும். மூடி வைக்கலாம். மிளகா வந்துடுச்சு. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன டீஸ்பூன் தான். கொஞ்ச நேரம் வேகட்டும், பச்சை வாடை போகட்டும்.
மசாலா நல்லா வந்துருச்சு. இஞ்சி பூண்டுலாம் பச்சை வடை போயிடுச்சு. நான் மேரினேட் பண்ணி வச்ச மிளகு மஞ்சள் சேர்த்து வச்சிருந்த ப்ரானை இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த கவுச்ச வடை எல்லாம் போகும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இந்த நிறையா ப்ரான் நம்ம சூடு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோங்களா, அந்த தண்ணியை நான் அதில் ஊற்றுறேன். ப்ரான் மேரினேட் பண்ணும்போது மிளகு மஞ்சள் கொஞ்சம் உப்பி சேர்த்து ஊற வச்சுக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் வந்து ஒரு அந்த பேலன்ஸ் தக்காளி பழம், ஒரு 10 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் எடுத்தேன். அதில் கொஞ்சம் தான் போட்டு நான் இது பண்ணினேன். பால் சேர்த்துருக்கேன். இதில் வந்து வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு முக்கால் கப் பால், தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிரேவி உங்களுக்கு போதுன்னா இது வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அந்த வெண்டைக்காய் தக்காளி பழம் ஒரு சூட்டில் வெந்துடும். அதனால் நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு எடுப்போம். நல்லா கொதிக்குது. இது வந்து இதுதான் நல்லாயிருக்கும். இதை விட இன்னும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சா நல்லா இருக்காது. வெண்டைக்காய் வந்து முழுசாக ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த வெண்டைக்காய் சரியாக இருக்கும். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதில் தான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறால் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்க்குறவங்க புளி சேர்த்துக்குங்க, சேர்க்க வேண்டாதவங்க போதும். இந்த பழம் தக்காளி பழம் போட்டனால இந்த புளி எங்களுக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.